வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025. சனி பெயர்ச்சி என்றாலே 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான பயம் கலந்த அச்சங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நிறைய பேர் பயந்து சொல்கின்ற ஒரு வார்த்தை, சனி பிடிச்சிருக்குமோ, 7.5 சனியாக இருக்குமோ, உனக்கு நாக்கில் சனி, உனக்கு வாக்கில் சனி, எப்போ பார்த்தாலும் சனி பிடிச்ச மாதிரியே பேசு, இப்படின்னு ஒரு பயம் கலந்த ஒரு வார்த்தைகள் வருவதற்கு காரணம், சனி பகவான் ஒரு நீதிமான். நீதிமான்னா நாம் செய்கின்ற தவறுகள் எதுவாக இருந்தாலும், தப்பு எதுவாக இருந்தாலும் தலைகுனிவை கொடுப்பார், பொருளாதார இழப்புக்களை கொடுப்பார், கஷ்டங்களை கொடுப்பார், உறவு சிக்கல்களை கொடுப்பார், வியாபார நஷ்டங்களை கொடுப்பார், பல வகையான மான அவமான சம்பவங்களை செய்ய வைத்து ஒரு மனிதனை ஓடி ஒளிய வைக்க காரணமாக இருப்பதும் சனி பகவான் தான். இதே சனி பகவான் தான் நல்ல இடங்களில் வரும்போது அவர் எவ்வளவு ஏழ்மையான இடத்தில் இருந்தாலும் அவரை ஒரு படி உயர்த்தி வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதும் சனி பகவான் தான். சனி பகவான் என்ன சொல்வார்னு கேட்டிங்கன்னாக்கா, உழை, கடினமாக உழை, இன்னொருவரை ஏமாற்றாத, இன்னொருவருக்கு வஞ்சகம் செய்யாத, இன்னொருவரின் பொருட்களை அபகரிக்காத. சரி, ஒரு வேலை நீ செய்துட்டுன்னு வச்சுக்கோ, இது எல்லாமே தவறு தப்புன்றதை செய்துட்டா உடனே உணரு. அந்த தவறுக்கும் தப்புக்கும் மன்னிப்பை கேள், இல்லை என்றால் பரிகாரம் செய். இதை தவிர்த்து என்னால் முடியும், நான் எல்லாமே செய்வேன், எனக்கு எல்லாம் தைரியம் இருக்குது, எனக்கு எல்லாம் பக்கபலமாக இருக்குது என்ற ஆணவம், அகம்பாவம் தலகணத்தில் இருந்தால் அவர்களுக்கு பல வகையான கஷ்டங்களை கொடுப்பதும் இந்த சனி பகவான் தான். இத்தகையான நல்ல குணமும் கொடூர குணமும் கொண்ட இந்த சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சி பெற்று கும்ப ராசியில் இருந்து மீன ராசியில் சென்று அமரப்போகிறார். அப்படி அமர்ந்தால் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களும், ஒரு சில ராசிகளுக்கு அதிகப்படியான கெடு பலன்களும், ஒரு சில ராசிகளுக்கு மத்தியமை பலன்களும் கொடுப்பார். அந்த வகையில் கெடு பலன்களை தரப்போகின்ற ராசி என்ற வரிசையில் மேச ராசியை சொல்லியிருக்கோம், சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 6 ராசிகளுக்கும் கெடு பலன்களை தருவார். எப்போவுமே சனி பகவானும் சரி, ராகு கேதும் சரி, 3 இடத்துல தாங்க, 3 ராசியில் அமரும்போது தான் நற்பலன்களை செய்வாங்க. 3, 6, 11 அது இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களில் பொறுத்த வரையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாதி பேர் ஜோதிடராகவே மாறி இருப்பாங்க. காரணம், சனி பகவானா 3, 6, 11 நல்லது செய்வார், ராகு கேதுவா 3, 6, 11 நன்மைகளை தருவார்கள். குரு பகவானா 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் நன்மையை செய்வார், மற்ற இடங்களில் பாதகத்தை செய்வார்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சனி பகவான் மிகவும் நற்பலன்களை அள்ளித்தருகின்ற ராசியாக வருவது ரிஷபம். ஏன் ரிஷபத்திற்கு மட்டும் எல்லா சேனல்லையும் லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன், திடீர் தனலாபம், திடீர் பணக்காரன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னாக்கா, 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார் சனி பகவான்.
11ஆம் இடத்திற்கு வரப்போகிறாருனவே வசதிகளை கொடுப்பார், நன்மைகளை செய்வார், அதிர்ஷ்டங்களை கொடுப்பார், திடீர் தனலாபங்களை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் கனவாக இருந்ததை கூட நினைவாக மாற்றி கொடுப்பதற்குண்டான ஸ்தானம்தான் 11ஆம் இடம். சரி, 11ஆம் இடத்தை பற்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருமையாக பேசுகிறதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்திலிருந்து கொடுக்குறார், நீங்கள் வாங்கிக்குங்க, அது தப்பு இல்லை. அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா, அது யோக தசாவாக இருந்தாக்கா மிகப்பெரிய யோகம், பாதக தசாவாக இருந்தால் யோகம், இப்படியெல்லாம் கொடுக்கும். 11ஆம் இடத்தை விட்டு அவர் தாண்டியதும் 7.5 சனின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணம் தெரியுங்களா, நல்லதை மட்டும்தான் சொல்லணும், நன்மைகள் மட்டும்தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நான் போடுற பதிவில் பார்த்தீங்களானாக்கா, இப்போ நல்லது நடக்கும், இவர் மாறியதுமே கெட்டது நடக்கும்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் விழிப்பாக இருக்கலாம் இல்லையா, வீண் செலவு பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா. அப்போது நமக்குள்ளே இந்த கர்வம், ஆணவம், தலகணம் இல்லாமல் போகும் இல்லையா. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 11இல் கொடுப்பார், 11இல் லாபம் மட்டுமா கொடுப்பார், தவறான உறவுகளையும் கொடுப்பார். ஏன்னு கேட்டால் வசதி வாய்ப்பு வந்தாவே தவறு செய்யணுன்ற எண்ணம் தானே போவோம். அது ஒரு வேளை ஜாதகத்தில் தசா சரியில்லைனாக்கா தவறான பாதையெல்லாம் கொண்டு நிற்க வைப்பார். அப்படி நிற்க வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு கேட்க ஆள் இல்லை. சனி பகவான் தானே கேட்கணும் அடுத்தது. இப்போ கேட்க ஆள் இல்லாமல் என்ன பண்ணுங்க, தைரியமாக தவறையும் தப்பையும் செய்தலாம். இப்போ யாருமே உங்களை தொட மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் தவறு செய்தால் அதுக்கு பாதைகள் வழி திறக்கும். 7.5 சனியை வந்தால் 2.5 வருஷத்தில் ஒரு 1.5 வருஷம் நல்லது செய்கிறான்னு வச்சுக்கோங்க. 7.5 சனின்றது 7.5 வருஷம் அணுவணுவாக சித்திரவதைகள் நடக்கும், தவறு செய்துட்டா, தப்பு பண்ணிட்டா. அதனால் ரிஷபராசிக்காரங்க உங்கள் குடும்பத்திற்கும், உங்களுடைய உடல் நலத்திற்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கும், உங்களுடைய மனைவிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய தொழிலுக்கும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மட்டும் வழியை தேடுங்க. இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு மத்தியம பலன் தான், பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் 2.5 வருஷம் பொறுத்து டாப்பில் இருக்கலாம். இப்போ வரைக்கும் தொழில் மாற்றம், இடமாற்றம், வருமானம் குறைவாக இருப்பதினால் எதையாவது மாற்றங்கள் செய்து முன்னேற்றங்களை அடையலாம் என்கின்ற எண்ணங்கள் வரும், அதையும் செய்வீங்க. அதில் கூட வெற்றி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் தொழில் மாற்றங்கள் இருக்கும். அப்படிலாம் கேட்டிங்கன்னா கடினமான உழைப்பாக இருக்கும். எவ்வளோதான் உழைச்சாலும் நிம்மதி இல்லையே, அலைச்சல் இருக்கும், உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 10ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் பார்க்கின்ற பார்வை சரியில்லை. அவர் இருக்கிற இடமும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது கெடு பலன்களை தருகின்ற இடமும் கிடையாது, நற்பலன்களை அள்ளி தருகின்ற இடமும் கிடையாது. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், அனுபவத்தில் பார்த்துடலாம். இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது கடகம். கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி விலகியாச்சு. அப்பா விலகுச்சா, ஒரு பாடா படுத்தினார் இந்த மனுஷன். நடு தெருவில் நாம் நிற்கிற அளவுக்கு கொண்டு விட்டுட்டார். ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரும்னு கனவுல கூட நான் நினைக்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனவேதனைகளும் குமரல்களும் நித்தமும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசியான உங்களுக்கு அஷ்டம சனி விலகியாச்சு. இனிமேல் கஷ்டங்கள் தீர்ந்துடுமானாக்கா, குரு, ராகு, கேது பாதகமான இடத்துக்கு வராங்க. பெருசாக உங்களுக்கு கேட்டிங்கன்னா லாபம் வரப்போகுது. நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிக்க போகிறீங்க கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் மட்டும் உங்களுக்கு கெடுதலை செஞ்சில்ல, கூடவே ராகு கேதுவும் செஞ்சாங்க, இப்போவும் செய்ய தான் போகிறாங்க. ஏதோ ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதம் இப்போ சந்தோஷமாக வந்துருப்பீங்க. இப்போ குருவும் விரயமாக வந்துடுறாரு, ராகு கேதுவும் பாதகமாக வந்துடுறாங்க, சனி பகவான் விளங்குறார். ஆனால் அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் இது கிடையாது. ஓரளவுக்கு கிள்ளி தான் கொடுப்பார். இந்த பலனை இன்னும் துல்லியமாக தெளிவாக கடகராசிக்கு சொல்கிறோம், கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது துலாம் ராசி. இருப்பதிலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு படி மேலே தான் பலனை சொல்லணும் எப்போவுமே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க.
உங்களுக்கு நற்பலன்கள் சொல்கிறதுக்கு தனிப்பதிவை போடும்போது இன்னும் நல்லா சொல்கிறேன். நற்பலன்கள் நடக்கும், கிடைக்கும். நல்லது நடந்துக்கிட்டே இருந்தாக்கா அடுத்தது என்ன நடக்கும்? கெட்டது நடக்கும். கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குன்னாக்கா அடுத்தது என்ன நடக்க போகுது? நல்லது தான் நடக்க போகிறது. இப்போது நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்தை நாசம் பண்ணாமல், அழிக்காமல், தான் என்ற கர்வம் இல்லாமல் உங்களுக்கு பல வருஷமாக பிரச்சனை இருக்கும், அல்லது ஒரு வருஷமாக கூட பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் முழுமையாக மீண்டு வர்றதுக்கு வழியை தேடிக்குங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நல்லது நடக்கும்போது பிரச்சனையெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அந்த பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்து சாதிக்கலான்னு ஒரு புது பிரச்சனையை உருவாக்கிட்டு அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் செய்து எதையுமே முடிக்க முடியாமல் ரெண்டுத்துலேயும் மாட்டிக்குவாங்க. அப்போது நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனது அது சரியில்லாமல் போயிடும் இல்லையா? நல்ல நேரன்றது எதுக்காக நல்ல நேரம்னு சொல்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாள், பல மாதங்களாக, பல வருடங்களாக உங்களுடைய தீராத ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கடன் தீர்ந்தால் போதும், இந்த கோர்ட்டில் கேஸ்லேருந்து விடுபட்டால் போதும், இல்லை சொத்து பிரச்சனை மீண்டு வந்தால் போதும், ஒரு நல்ல இடம் வாங்கினா போதும், ஒரு வீடு கட்டினா போதும், நல்ல வேலை இருந்தால் போதும், நல்ல தொழில் இருந்தால் போதும், உடல் நலம் நல்லா இருந்தால் போதும், குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் போதும், ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா? அதை ஒன்று சரி செய்து வாழ்வதற்குண்டான வழியை தேடிக்குங்க. புரியுதுங்களா? இந்த நல்ல நேரத்தை ஏன் நல்ல நேரம் சொல்கிறீங்க கேட்டிங்களாக்கா, சனி பகவான் 5லேருந்து 6ஆம் இடத்திற்கு வந்துட்டு இவ்வளோ நல்ல நேரமா? அப்படியெல்லாம் கிடையாது. சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தால் பல ஆண்டுகளாக இருந்த வழக்கு, பிரச்சனை, கடன், நோய், எதிர்ப்பு, எதிரி, இப்போ 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்தால் எதிரிகளும் உங்களிடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இதெல்லாம் வரன் நினைக்காதீங்க. இந்த 6ஆம் இடத்துல என்ன ஒரு 2.5 வருஷம் இருப்பார், அதுக்கப்புறம் கண்டக சனி, அஷ்டம சனி. கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. கண்டக சனியும் அஷ்டம சனியும் எப்படி இருக்குன்றத கடகராசியும் சிம்ம ராசியும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு நான் பழசையெல்லாம் நான் அப்படியே நிற்க வச்சுட்டு புதுசாக நான் செய்து பெருசாக நான் வரப்போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் கொடுத்துனே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ அவர் கடிவாளத்தை இறுக்கி பிடிப்பார்னு உங்களுக்கு தெரியாது. ஆகையால் சனி பகவான் 6ல் வர்றதும், கேது பகவான் 11ல் வர்றதும், குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வர்றது, இது வருஷம் பூரா அடமழையாக இருக்காது. வருஷத்தில் ஒரு 3 மாதம் மழை, ஒரு 3 மாதம் காற்று, ஒரு 3 மாதம் வெயில், ஒரு 3 மாதம் பனின்னு சொல்கிற மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் அடமழையாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் வாழணுமே தவிர, அதை விட்டுட்டு நீங்கள் எதை செய்கிறதுன்னு தெரியாமல் செய்து போட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதை கொடுக்கலையே இதை கொடுக்கலையேன்னு சொல்லி புலம்பக்கூடாது. இதனுடைய தனி பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது, அது மட்டும்தான் நல்ல பலன். ஆனால் சனி பகவான் விலகினாலே நற்பலன்கள் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் குரு ராகு கேதுவை பார்க்காம விருச்சிக ராசியான உங்களுக்கு நற்பலன்களை சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியிலேருந்து விலக போகிறார். நீங்கள் பெரிய பெரிய நன்மைகளாக நடக்க போகுதுன்னு போய் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டாக்கா, சனி பகவான் விலகக்கூடிய 2025 மார்ச் மாதத்தில் தான் ராகு கேதுவும் தப்பான இடத்துக்கு வர்றாங்க. எப்போது? மார்ச் மாதத்தில் சனி, ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது, மே மாதத்தில் குரு பகவான். இந்த 3 கிரகமும், இந்த 3 பயிற்சியும் 4 கிரகங்களும் என்னென்ன இடத்துல அமர்ந்திருக்கு பார்த்துட்டு தான் நம்மளுக்கு பலன் சொல்லணுமே தவிர, அதை விட்டு வெறுமனே நற்பலன் நடக்க போகுதுன்னு போய் சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும்போது விருச்சக ராசியானவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. தடைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும், துன்பங்கள் விலகும். ஆனால் 8ல் குரு வர்றார், 10ல் கேது வர்றார். மிக கவனம். இதனுடைய தனி பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கும் இதே பலன் தான். மகர ராசிக்காரங்க நீங்கள் கோபமாக கூட எடுத்துக்கோங்க, இல்லை நமக்காக தான் நல்லதுக்காக தான் சொல்கிறான்னு கூட எடுத்துக்கோங்க. 1 வருஷம் இல்லை 2.5 வருஷத்துலேயே அனுபவ பாடம் வந்துடாதா?
இவங்க சொல்கிறது நல்லதாக இருக்கும், இவங்க சொல்கிறது பொய்யா இருக்கும் அப்படின்னு. ஒரு ஒரு வருஷத்துலேயே புரிஞ்சிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 7.5 சனி விலக போகுது மகர ராசிக்காரங்களுக்கு. சந்தோஷமான செய்தி. 7.5 வருஷம் ஆட்டி படைத்தார். அது சனி பகவான் மட்டும் செய்கிறது கிடையாதுங்க. எல்லாமே யார் ஒருத்தர் ஏமாந்துருக்கிறாங்களோ அவங்க தலைமையிலே தேங்காயை உடைக்கிறது. அது தப்பு இல்லையா? சனி பகவான் கெட்ட இடத்துல இருக்கும்போது குரு ராகு கேது கெட்ட இடத்துக்கு வந்தாக்கா கடினமான பாதிப்புகளாக இருக்கும். அந்த நேரத்தில் தசாபம் சரியில்லைன்னா மிக கடினமான பாதிப்புகளாக இருக்கும் இல்லையா? இப்போ மகர ராசிக்காரன் நீங்கள் உங்களுக்கு வந்து 7.5 சனி விலகுதுன்னு உங்களுக்குள்ள என்ன சந்தோஷம் கேட்டீங்களா? அப்பா 7.5 சனி விலகியாச்சுடா சாமி, இனிமேல் வறுமையிலேருந்து மீண்டு வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்துடலாம், கடனை கொடுத்து அடைச்சிடலாம், துன்பங்கள்லேருந்து மீண்டு வந்துடலாம். கணவன் மனைவி பிரிவு இருக்கும், குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஒரு துளி கூட இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் பல வகையான நெருக்கடிகள் இருக்கும், ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கிற வேலை பறி போயிருக்கும், ஒரு சிலருக்கு செய்துக்கிட்டு இருக்கிற வேலையை ஏன் தான் செய்துக்கிட்டு இருக்கிறோமோ இந்த வேலைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மன வேதனைகளும் வேலை சுமையும் இருக்கும். ஒரு சிலர் கடனாளிகளாக இருந்து ஊரை விட்டு போயிருப்பாங்க, குடும்பத்தை விட்டு போயிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது அனைத்து கெடு பலன்களும் ஒரே ஒரு மகர ராசிக்காரன் உங்கள் எல்லாருக்கும் நடக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று நடந்திருக்கும். அப்போது தசாக்கள் மாறி மாறி இருக்கின்றது தானே பொருள் அடக்கம். அப்படி இருக்கும்போது 7.5 சனி விலகுது, 3ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறார். ஒரு உண்மையை உணர்வது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 7.5 சனி விலகியதுமே சனி பகவான் உடனுக்குடனாக அதிர்ஷ்டங்களை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா குரு ராகு கேது பலமாக இருக்கணும். ஜாதகத்தில் இல்லை, பயிற்சி பெற்று. இப்போ சனி பகவான் பயிற்சி பெறார், 3ஆம் இடத்திற்கு வரார். ஒரே ஒரு 20 நாள்ல ராகு கேது பயிற்சி. 2ல் ராகு, 8ல் கேது. எப்படி இருக்கும் வாழ்க்கை? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எல்லா ஜோதிடரும் இந்த பலன்களை சொல்கிறதுக்கு பொய் சொல்கிறதுக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வராங்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து அவங்கள திட்டுறது, மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கேது 8க்கு வர்றது எவ்வளோ பெரிய பாதகம் தெரியுங்களா? ராகு 2க்கு வர்றது என்ன தெரியுமா பண்ணுவார்? அதிர்ஷ்டம் இல்லை, அதிர்ஷ்டம். திடீர் பணக்கார ஆகணுன்றதுக்காக நீங்கள் செய்யலாத. ராகு 2ஆம் இடத்திற்கு வந்தால் நாம் துன்பமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு போனாக்கா வீட்டில் யாரும் மதிக்க ஆள் இல்லை. ஏன்னு கேட்டாக்கா பணம் போச்சு, பொருள் போச்சு, மான மரியாதை போச்சு, வேலையும் போச்சு. சரி, வேலை செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னு பார்த்தாக்கா அந்த நோய்க்கு பத்தலை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு பத்தலை, கடன் கொடுக்க பத்தலை. இப்படி பற்றாக்குறை இருப்பதினால் எதையாவது செய்தாவது இதை நம்ம காப்பாற்றணுமே என்கின்ற மனவேதனை. அதனால் அதிர்ஷ்டத்தின் பின்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா சிறிய தொகை இருந்தால் போதும், பெரிதளவு நமக்கு லாபங்கள் வரக்கூடிய வேலைகளை தேட வைக்கும். இது தப்பாட்டம் ஆடுகின்ற காலம். 7.5 வருஷ சனியவே நீங்கள் அணுவணுவாக அனுபவித்த இந்த மகர ராசிக்காரங்க இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்கணும். இன்னும் கொஞ்ச காலம்தான். நீங்கள் வந்து இன்னும் 10 வருஷம் 7.5 வருஷத்தை தாங்கிட்டீங்க. அப்படி கொஞ்ச காலன்றது எவ்வளவு காலம் தான் கேட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு தனிப்பதிவாக போடும்போது நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு முறையும் சனி பகவான் விலகிட்டான்னு நான் போட்டாக்கா அது தப்பாக போயிடும். சனி விலகும்போது குரு பகவானும் மாறுறாரு. குரு பகவான் மாதிரி எங்கே போகிறாரு? ராசிக்கு 5ல் இருக்கிறவர் 6க்கு போகிறார். 6ல் போனால் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ரண ரோக சத்ருஸ்தானம். ஏன் மகர ராசியில் தான் குரு பகவான் நேசமாச்சே. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டாக்கா அனுபவிக்க தானே போகிறீங்க. பொறுமையாக பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் கேது 8ல் வருவார். அனைத்து ஜோதிட நூல்களும் சொல்லுவது 8ல் எந்த கிரகங்கள் வந்து அமர்ந்தாலும் படு பாதகத்தை செய்யும். அதுவும் மறைமுகமான நோய், மறைமுகமான எதிர்ப்பு, மறைமுகமான கண்டாதி தோஷங்கள், மறைமுகமான சில பிரச்சனைகளை அள்ளி கொடுக்கின்ற இடம் தான் கேது 8ல் அமர்வது. அதுவும் சூரியனுடைய வீட்டில் உட்காருவார். சூரியன் யார்? உயிர்காரகன். சந்திரன் யார்? உடல் காரகன். கிரகங்களே வந்து நம்ம உடலை வந்து எப்படியெல்லாம் ஆளுமை செய்யுது என்றதை அது ஜோதிடம் முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும்.
அப்படி இருக்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு பெருசாக சொல்ல முடியாது, நன்மைகள் சிறிதளவாவது நடக்கும். இதனுடைய பதிவை தனி பதிவாக போகிறோம், கேட்டு பயன்பெறுங்கள் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.